மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி என ஜி.கே. வாசன் அறிவித்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மக்களவை தேர்தலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சந்திக்கும் என்றும் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாளை பல்லடத்தில் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதாகவும் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளை இறுதி செய்வதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக நடைபெற்றிருந்தது. பாஜகவினுடைய தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மூலமாக அந்த பேச்சுவார்த்தை நேரடியாக ஜி.கே. வாசன் இல்லத்திற்கு சென்று நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசனை சந்திக்க இருக்கின்றார். மேலும் நாளைய தினம் பல்லடத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக தற்போது ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது ஜி.கே. வாசன் வெளியிட்டிருக்கின்றார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மக்களவை தேர்தலை தமிழ் மாநில காங்கிரஸ் சந்திக்கும் எனவும் பல்லடத்தில் நாளை பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் பாஜக கூட்டணியில் தற்பொழுது முதல் கட்சியாக அதிகாரப்பூர்வமாக தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அதே நேரம் அவர்களுக்கு மக்களவை தொகுதிகளும் வேண்டும், மாநிலங்களவையும் வேண்டும் என்று ஜி.கே. வாசன் தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலையுடனான சந்திப்பின் பிறகு அது குறித்து விளக்கப்படும். அதாவது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தரப்படுமா அல்லது மக்களவை உறுப்பினர் பதவி மட்டும் மக்களவை இடங்களும் வழங்கப்படுமா என்பது தொடர்பான விவரங்கள் தெரியவரும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். நாளைய தினம் பாஜக சார்பில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோவை உட்பட அந்த மேற்கு மாவட்டங்களை ஒருங்கிணைத்து பிரம்மாண்டமாக ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார். பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்கான ஒரு பயண திட்டமாக பிரதமருடைய 2 நாள் பயண திட்டம் அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் நாளை நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையேற்றப்படுவார்கள் என்று அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜக கூட்டணியில் இணைந்திருப்பதாகவும் நாளைய பொதுக்கூட்டத்தில் பிரதமரோடு இணைந்து அந்த பாஜக தலைமையிலான கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் அண்ணாமலை ஜி.கே. வாசனை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் அதன் பிறகு கோவையில் இன்று பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் அண்ணாமலை முன்னிலையில் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றார்கள். நாளை பல்லடத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் மாற்று கட்சியிலிருந்து பாஜகவில் இணையக்கூடிய புதிய நபர்களும் இணைத்து அவர்களும் மேடையேற்றப்படுவார்கள் என்ற விவரமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல் கட்சியாக அதிகாரப்பூர்வமாக தற்போதைய தேர்தல் சூழ்நிலையில் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார் ஜி.கே. வாசன். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஒரு ஒருங்கிணைப்பாளராக தமிழகத்தில் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் பணியாற்றி வந்தார். அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி சென்ற பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் 2 முறை தனியாக சந்திப்பினை மேற்கொண்டிருந்த ஜி.கே. வாசன் அதிமுகவை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டிருந்தார். என்றாலும் அந்த முயற்சி கைகூடாத நிலையிலும் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் மேலும் சில கட்சிகள், இந்திய ஜனநாயக கட்சி, அது மட்டுமல்லாமல் மேலும் சில கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய நீதி கட்சி உள்ளிட்டவை எல்லாம் இணைவது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியிடப்படும் எனவும் அதன் மூலமாக எந்தெந்த கட்சிகள் ஏற்கனவே பாஜகவை பொறுத்தவரை 20 to 23 மக்களவை தொகுதிகளில் தமிழகத்தில் களம் காண்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி 15 to 20 தொகுதிகள் வரை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.